السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த ஒவ்வொரு நபர்களும் ஏதாவது நாம் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு விஷயத்தை, ஒரு நடைமுறையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலே பலவிதமான மாற்று கருத்துக்களை நம்மால் காண முடியும். இன்றைக்கு ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை ஆகுமானது என்று சொன்னால் இன்னொரு மனிதர் அதற்கு மாற்றமாக கூற வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்வது தவறு என்று, இவ்வாறு செய்யக்கூடாது என்று சொல்லுவார். ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை கூடும் என்று சொன்னால் இன்னொரு மனிதர் கூடாது என்று சொல்லி இப்படி பலவிதமான கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் மனிதர்களுக்கு மத்தியிலே நடைபெறுவதை நம்மால் காண முடியும். ஆனால் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மனிதனுடைய மரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை பற்றி திருமறை குர்ஆனிலே கூறும் பொழுது சொல்லுகின்றான்: குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த உலகத்திலே பிறந்த மனிதனாய் பிறந்த அனைவரும் ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்கள் தான். ஏன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நம்முடைய சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை மரணமடைந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்று சொல்கின்றார்களோ அவர்கள் முனாஃபிகீன்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து சொல்லுகின்றார்கள், இன்னக்க மையத்துன் இன்னமும் மையத்துன் என்ற அந்த வசனத்தை சொன்னவுடன் தான் மனிதர்களுக்கு, அந்த மக்களுக்கு விளங்குகின்றது. இப்படி இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். ஒரு மனிதனுக்கு மரணம் எந்த நேரத்திலே வரும், எப்பொழுது வரும் என்று யாராலும் கூறிவிட முடியாது. சிலர்களுக்கு அல்லாஹ் பயணத்திலே அவர்களுடைய மரணத்தை எழுதி வைத்திருப்பான். சிலர்களுக்கு அல்லாஹ் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் அவருடைய மரணத்தை எழுதி வைத்திருப்பான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வரையறையை, ஒரு கணக்கீட்டை வகித்திருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் நாம் அதிகமாக மரண சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். யார் இந்த உலகத்திலே மரண சிந்தனையோடு வாழ்கின்றார்களோ அவர்கள் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ மாட்டார்கள். யாருடைய உள்ளத்திலே மரண சிந்தனை வந்துவிடுகின்றதோ அவர்கள் முற்றிலுமாக அல்லாஹ்விற்கு அஞ்சி இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவார்கள். ஆனால் யாருடைய உள்ளத்திலே மரண சிந்தனை வரவில்லையோ அவர்கள் இந்த உலகத்திலே வீணானவற்றிலே தங்களுடைய வாழ்க்கையை சிரித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்திலே யார் நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்விற்கு அஞ்சி இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனியான முறையிலே உயிர் கைப்பற்றுதலை வைத்திருக்கின்றான். அதே சமயம் இந்த உலகத்திலே யார் அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து, ஒருவரை ஏமாற்றி, ஒருவரை மோசடி செய்து இந்த உலகத்திலே யார் அல்லாஹ்விற்கு பயப்படாமல் இந்த உலகத்தை தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தனித்துவமான உயிரை கைப்பற்றுதலை வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதரின் காலகட்டத்திலே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு நபி தோழரை அன்சாரி தோழரை அடக்கம் செய்துவிட்டு அந்த கபருக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் அனைவரும் தங்களுடைய மனதுக்குள் எண்ணிக்கொள்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ ஒரு விஷயத்தை குறிப்பிடப் போகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்ல வருகின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டு நிசப்தமாக அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லப் போகிறார்கள் என்பதை எதிர்பார்த்தவர்களாக சஹாபாக்கள் காத்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நம்முடைய உடலிலே ஒரு பறவை நிற்கிறது என்று சொன்னால் எப்படி நாம் அதை பறக்க விடாமல் ஆடாமல் அசையாமல் நிற்கிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுவார்கள் என்பதை எதிர்பார்த்தவர்களாக சஹாபாக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். திடீரென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய தோழர்களே, இந்த உலகத்திலே ஒரு நல்ல அடியானுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்பட்டது தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் அனைவரும் பதில் கூறினார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவருடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று சொன்னார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கு அஞ்சி அல்லாஹ்வை நினைவு கூறி ஒரு நல்ல அடியார் இந்த உலகத்திலே அவருடைய உயிர் எவ்வாறு கைப்பற்றப்பட்டது தெரியுமா? சொர்க்கத்தில் இருந்து பிரகாசமான முகங்களை உடைய 2 மலக்குமார் நம்மிடத்திலே வருவார்கள். அவர்கள் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த வாசனை திரவியத்தை கொண்டு வருவார்கள். பிறகு அந்த நல்ல அடியானுக்கு அருகாமையில் வந்து கூறுவார்கள், சலாமுன் அலைக்கும் என்று கூறுவார்கள். சலாம் கூறி இலகுவான முறையில் அவருடைய உயிரை அந்த மலக்குமார்கள் கைப்பற்றுவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹதீஸிலே வருகின்றது, ஒரு தண்ணீர் குவளையிலிருந்து தண்ணீரை வெளியேற்றினால் எவ்வளவு இலகுவாக அந்த குவளையை விட்டு அந்த தண்ணீர் வெளியேறுமோ அந்த அளவிற்கு இலகுவாக இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதனுடைய உயிர் வெளிப்பட்டது. பிறகு அந்த ரூஹை முதல் வானத்திற்கு கொண்டு செல்லப்படும். அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மலக்குமார்களும் கேட்பார்கள், இது யாருடைய ரூஹ்? இவ்வளவு நறுமணம் வீசக்கூடிய இந்த ரூஹ் யாருடைய என்று கேட்பார்கள். அதற்கு இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும். பிறகு அவர்களுக்கு முதல் வானம் திறக்கப்படும். பிறகு அல்லாஹ்விடத்திலே செல்வார்கள். அல்லாஹ் சொல்வார், இவரை எல்லி என்ற நல்லவர்களுடைய பதிவேற்றிலே இவருடைய பெயரை பதிவு செய்கிறது. இவ்வாறுதான் அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதனுடைய அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு நல்ல அடியானுடைய உயிர் இவ்வாறு தான் கைப்பற்றப்படும். அதே சமயம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இந்த உலகத்திலே ஒரு கெட்டவனுடைய உயிர் அல்லாஹ்விற்கு அஞ்சாமல் தன்னுடைய மனோ இச்சையின்படி இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்தானே, அவனுடைய உயிர் எவ்வாறு கைப்பற்றப்படும் தெரியுமா என்று கேட்டார்கள். அனைத்து சஹாபாக்களும் அமைதியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கு அஞ்சாமல் தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்த மரணித்த ஒரு மனிதனுடைய நிலை, கருத்த முகங்களை உடைய 2 மலக்குமார்கள் அவரிடத்தில் வருவார்கள். அவருடைய கையிலே நலைந்த கம்பிளி போன்று வைத்திருப்பார்கள். அந்த கெட்ட மனிதனுக்கு அருகாமையில் அவர்கள் வரும் பொழுது அந்த மனிதனுடைய உடலுக்குள் அவனுடைய ரூஹ் அங்கும் இங்குமாக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறது. பிறகு அவருடைய உயிரை எப்படி கைப்பற்றுவார்கள் தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், நீங்கள் இந்த உலகத்திலே ஒரு கெட்டவனுடைய உயிரை கைப்பற்றுவதை நீங்கள் பார்ப்பீர்களாய், எதிரிபூன உஜூஹும், அவருடைய முகங்களிலேயும் பிறடிகளிலேயும் அடிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். முட்கம்பிகளை பிடுங்குவதை போன்று அந்த கெட்ட மனிதனுடைய உயிரை அந்த மலக்குமார்கள் பிடுங்குவார்கள். அந்த அளவிற்கு அவருடைய உயிர் கைப்பற்றுதல் இருக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் அதை பாதுகாக்க வேண்டும். பிறகு அந்த ரூஹை அந்த நலைந்த கம்பிளி போர்வையை வைத்து முதலாவது வானத்திற்கு கொண்டு செல்வார்கள். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அனைவரும் கேட்பார்கள், இவ்வளவு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய இந்த ரூஹ் யாருடையது? இவ்வளவு நாட்டம் அடிக்கக்கூடிய இந்த ரூஹ், இந்த உயிர் யாருடையது என்று கேட்பார்கள். அதற்கு இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும். அவருக்காக முதல் வானம் திறக்கப்படாது. அல்லாஹ் சொல்லுவான், இவரை சிஜ்ஜீன் என்று கெட்டவர்களுடைய பதிவேட்டிலே இவருடைய பெயரை பதிவு செய்கிறது. அன்பான சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹும் அவருடைய தூதரும் எதனை நமக்கு கட்டளையிட்டார்களோ அதன்படிதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகின்றோமா? அவர்கள் எதையெல்லாம் நமக்கு ஏறி இருக்கின்றார்களோ அதை நாம் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அவர்கள் எதையெல்லாம் நமக்கு தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் நாம் முற்றிலுமாக விலகி இருக்கக்கூடிய சமுதாயத்தார்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நேரமும் நாம் மரணத்தை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஒட்டுமொத்த அமல்கள் இந்த உலகத்திலே அவன் என்னவெல்லாம் சம்பாதித்தானோ அதை அனைத்து முடிவடைந்து விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய அனைத்து அமல்களும் சென்றுவிடும். மூன்றே அமல்கள் மட்டும் அவனை பின்தொடரும் என்பதாக சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான் சதகத்துல் ஜாரியா. அவன் இந்த உலகத்திலே விட்டு சென்ற நிலையான தர்மம். நிலையான தர்மம் என்று சொன்னால் என்ன? ஒரு கிணறை வெட்டுவது அல்லது ஏதாவது ஒரு மரத்தை நட்டு வைத்து விட்டு சென்றால் அது காலம் முழுவதும் அவர் மரணித்ததற்கு பின்னதாகவும் அதிலே அந்த மரம் யார் யாருக்கெல்லாம் நிழலடிக்கின்றதோ, அந்த மரம் யார் யாருக்கெல்லாம் கனிகளை தருகின்றதோ அவர்கள் எல்லாம் அதனை பயனடைவார்கள். அதுவரை அவர்களுடைய அந்த நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருடைய அவர்கள் உலகத்திலே விட்டு சென்ற கல்வி என்று. இன்றைக்கு நமக்கு கல்வி கற்றுத்தரப்படுகின்றது. அந்த கல்வியை நாமும் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் அந்த கல்வியை இந்த உலகத்திலே பயன்படுத்தும் காலம் எல்லாம் நாம் எந்த கல்வியை அவருக்கு நாம் போதித்தோமோ அதன்படி அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும் காலம் எல்லாம் அந்த நன்மை அவர் மரணித்தாலும் அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். மூன்றாவதாக அல்லாஹ் சொன்னார்கள், அவனுக்காக துஆ செய்து அவனுடைய பிள்ளைகளுடைய அந்த துஆக்கள் அவனை பின்தொடரும். இந்த உலகத்தில் ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் தன்னுடைய தாய் தந்தைக்காக உலகத்தில் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அவர்களுக்காக துஆ செய்தார்கள் என்று சொன்னால் அது அவர்கள் மரணத்திற்கு பின்னாலும் அவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அன்பான சகோதரிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும், உலகத்திலே மாளிகையிலே நாம் வாழ்ந்தாலும் நாம் இறுதியாக செல்லக்கூடிய ஒரு இடம் மன்னரை தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் அதிகமாக சதகத்துல் ஜாரியா நிலையான தர்மத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிகமாக கல்விகளை நாமும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதிகமாக நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள் அன்பான சகோதரிகளே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய மரணம் என்பது செருப்பு வாரை விட மிக அருகாமையில் இருக்கிறது என்று சொன்னார்கள். மிக சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். மரணம் என்பது நம்முடைய மிக அருகாமையில் இருக்கின்றது. ஒவ்வொரு தினமும் நாம் அதை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு அஞ்சி நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய காலகட்டத்தில் ஒரு நபித்தோழர் இருக்கின்றார்கள். ஒரு முறை அவர் வெளியே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்மணி குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அவர்கள் மறைத்து வைத்திருந்த அந்த ஆடை விலகிவிடுகின்றது. தெரியாமல் அந்த நபித்தோழர் கண் தவறி அதை பார்த்து விடுகிறார். அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதரை ஏதாவது செய்து விடுவார்களோ, சஹாபாக்கள் நம்மை தவறாக எண்ணிக்கொள்வார்களோ, அல்லாஹ்விற்கு அஞ்சி அல்லாஹ் நம்மை இதன் காரணமாக ஏதாவது தண்டித்து விடுவானோ என்று சொல்லி பயத்தின் காரணமாக ஒரு மலை உச்சியின் மேல் அமர்ந்து கொள்கின்றார்கள். கீழே அவர்கள் இறங்கவே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்தி வெளியிடுகிறது, இந்த மனிதர் இவ்வாறு மலை உச்சியின் கீழ் இருக்கின்றார், இந்த காரியத்தை செய்ததின் காரணமாக அல்லாஹ் அவரை தண்டித்து விடுவானோ என்று பயப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழரை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள். அவர் அங்கே அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், நமக்கு என்ன நேர்ந்தது? அந்த நபித்தோழர் சொல்லுகின்றார், அவருக்கு என்ன நேர்ந்ததோ அந்த நடைபெற்ற சம்பவத்தை சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியிலே அந்த நபித்தோழர் படுக்க வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று அந்த நபித்தோழர் சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு விஷயத்தை உணர்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உனக்கு என்ன நேர்கின்றது? எதனை நீ உணர்கின்றாய் என்று கேட்கின்றார்கள். அந்த நபித்தோழர் சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், இரும்பு ஊறுவதை போன்று நான் உணர்கின்றேன். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதுதான் அவருடைய மரணம் என்று சொன்னார்கள். அந்த நபித்தோழருக்கு அவருடைய அந்த மரணம், அவர் எந்த நிலையிலே எதை பார்த்து அவர் அல்லாஹ்விற்கு அஞ்சினாரோ, எந்த நிலையிலே அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான் என்று அவர் நினைத்தாரோ, அதன் காரணமாக அவருடைய உயிர் எந்த அளவிற்கு இலகுவாக கைப்பற்றப்படுகிறது என்பதை பாருங்கள் அன்பான சகோதரர்கள். அது மட்டுமல்ல, யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடிவடைகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சிந்தித்து பாருங்கள், நம்முடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடிவடைந்தால் நம்முடைய மரண தருவாயிலே நாம் கலிமாவை மொழிந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நமக்காக சொர்க்கம் காத்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கின்றார்கள். எத்தனையோ மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்
கொண்டிருக்கிறார்கள். நாம் மரணத்தின் பொழுது இந்த உலகத்தில் அதிகமான பாவங்களை செய்து கொண்டு நம்முடைய மனோ இச்சையின்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரத்திலே நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொள்வோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய நாவிலே கலிமாவுடைய அந்த வார்த்தை வரவில்லை என்று சொன்னால் என்ன நேரம்? அன்பான சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். அவர் மிகவும் சாலிகான ஒரு மனிதர். அவருடைய மரண தருவாயிலே அவருடைய நாவிலிருந்து கலிமா வரவில்லை. அப்பொழுது அவருடைய மனைவி வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவருக்கு நாவிலிருந்து கலிமா வரமாட்டேன் என்று சொல்கின்றது. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருக்கு தாய் இருக்கின்றார்கள். பிறகு அவருடைய தாயை அழைத்து வருகின்றார்கள். அவருடைய தாய் சொல்லியிருந்தார்கள், என்னுடைய மகன் மிகவும் நல்லவன், அவன் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவன், அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவன் என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் வேறு ஏதாவது காரணம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் பொழுது அந்த தாயார் சொல்கின்றார்கள், அவன் என்னை மதிக்காமல் இருந்தான். அவனுடைய மனைவிக்கு மட்டும் இனிப்பான பழத்தை கொடுத்து எனக்கு புளிப்பான பழத்தை கொடுக்கக்கூடியவனாக இருந்தார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், விறகுகளை ஊற்றி அவருக்கு நெருப்பை கொடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக இவ்வாறு செய்கிறீர்கள்? என்னுடைய மகனை அதனை போடுவதற்கு தான் என்று சொன்னவுடன் அந்த தாயார் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவ்வாறு செய்யாதீர்கள் என்று. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவருடைய அந்த பாவம் உலகத்தோடு முடிவடைவது இல்லை என்றால் நாளை மறுமையிலே அவருக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்று சொன்னவுடன் அதற்காக அந்த தாயார் அவர்களை மன்னித்து விடுகிறார்கள். பிறகு அவர் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவிலிருந்து கலிமா வருகின்றது. அன்பான சகோதரர்களை, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்விற்கு அஞ்சி அதிகமான மரணத்தை நினைவு கூறக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அனுப்பிடுவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.